அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா ஆசியுடன் தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் கழகம் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் தங்கள் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளனர். வரும் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் உழவர்கரை, வில்லியனூர், நெட்டப்பாக்கம், இந்திரா நகர் ஆகிய 4 தொகுதிகளிலும் கழக வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். புதுச்சேரியில் கழக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா நேற்று முன்தினம் தொகுதி வாரியாக தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்நிலையில் புரட்சி தாய் சின்னம்மா ஆசி பெற்ற புதுச்சேரி உழவர்கரை தொகுதி வேட்பாளர் லாவண்யா தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அரும்பார்த்தபுரம், தக்கக்குட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கழக தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினருடன் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். கழக தொண்டர்கள் கட்சி கொடியையும் தென்னந்தோப்பு சின்னம் கொண்ட பதாகைகளையும் கையில் ஏந்தி உங்கள் ஓட்டு தென்னந்தோப்பு சின்னத்திற்கே என்று முழக்கமிட்டு வாக்கு சேகரித்தனர். வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தென்காசி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் வழக்கறிஞர் பூசத்துறை மருங்காலங்குளம் பகுதியில் உள்ள கோவில் ஒன்றில் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் பிரச்சாரத்தை தொடங்கிய அவருக்கு அங்கிருந்த பொதுமக்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அது மட்டுமின்றி தங்களது வாக்கு புரட்சித்தாய் சின்னம்மாவின் வெற்றி சின்னமான தென்னந்தோப்பு சின்னத்திற்குதான் என்று ஒரு சேர குரல் எழுப்பி தங்களது ஆதரவை தெரிவித்தனர். திருப்பூர் தெற்கு தொகுதியில் போட்டியிடும் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி கட்சியான இந்திய ஃபார்வர்ட் பிளாக் வேட்பாளர் தேளி காளிமுத்து கூட்டணி கட்சியினரை நேரில் சந்தித்து ஆதரவு திரட்டினார். ரிங் ரோடு அருகில் உள்ள பசும்பொன் தேசிய கழக அலுவலகத்திற்கு தேளி காளிமுத்து சென்று ஆதரவு திரட்டினார். அப்போது அக்கட்சி நிர்வாகிகள் வேட்பாளர் தேளி காளிமுத்துவுக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்து ஆதரவு அளித்தனர். மேலும் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்து வேட்பாளரின் வெற்றிக்கு உறுதுணையாக இருப்போம் என்று கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உறுதிபட தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் முனைவர் ஜி அன்பழகன் தலைமையில் கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினர். நிலக்கோட்டையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வியூகங்கள் குறித்து வேட்பாளர் அன்பழகன் ஆலோசனை நடத்தினார். மதுரை சோழவந்தான் தொகுதி வேட்பாளர் மருத்துவர் பாலமுருகன் சமயநல்லூரில் தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்தார். அப்போது அவருக்கு கழக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து சோழவந்தான் தொகுதியின் வெற்றி குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று வெற்றிக்கனியை புரட்சித்தாய் சின்னம்மாவிடம் சமர்ப்பிப்போம் என்று கழக வேட்பாளர் பாலமுருகன் உறுதிபட தெரிவித்துள்ளார்.